பயங்கரவாதத்தை அழித்து நாமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற ஒரு தொனியில் பாகிஸ்தான் விமானப்படை செய்த சம்பவம் ஒன்று தற்போது அந்த நாட்டுக்கே வினையாக மாறியுள்ளது. அதாவது பயங்கரவாதிகளை அழிப்பதாக நினைத்துக்கொண்டு அப்பாவி மக்கள் 30 பேரை கொன்று குவித்துள்ளது பாகிஸ்தான் விமானப்படை. பாகிஸ்தானின் வடமேற்கில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பயங்கரவாதிகளின் வெடிகுண்டு உற்பத்தி ஆலையை தகர்ப்பதாக கூறி அங்குள்ள ஒரு கிராமம் ஒன்றின் மீது சீனாவிடமிருந்து வாங்கிய போர் விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் அநியாயமாக அப்பாவி மக்கள் உயிரிழந்து போயிருக்கிறார்கள். பாகிஸ்தான் வீசிய இந்த குண்டுகள் அப்பாவி மக்கள் மீது விழுந்ததால் பெண்கள், குழந்தைகள் உட்பட 30 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தங்கள் நாட்டில் உள்ள ஒரு இடத்தில் கூட சரியாக தாக்குதல் நடத்த தெரியாமல் அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்த பாகிஸ்தான் விமானப்படையின் செயல் சமூக வலைதளங்களில் கேலிக்கும் கண்டனத்திற்கும் ஆளாகியுள்ளது. பயங்கரவாதத்தை வளர்த்துவிடும் பாகிஸ்தான் அதே பயங்கரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்படவும் செய்கிறது. பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் என்று சொல்வது போல பயங்கரவாதத்தை ஒரு பக்கம் வளர்த்து விடுவதும் இன்னொரு பக்கம் அதை அழைப்பதாக கூறி நடவடிக்கை எடுக்கிறேன் என்ற பேர்வழியில் உலக நாடுகளிடம் அம்பலப்படுவதும் பாகிஸ்தானுக்கு வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில்தான் பயங்கரவாதிகளை தாக்குவதாக கூறி சொந்த நாட்டு மக்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அது பற்றிய விவரத்தை பார்க்கலாம். பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் கைபர் பக்துன்வா மாகாணம் உள்ளது. அங்கு இன்று அதிகாலை 2 மணி அளவில் பஸ்தூன் மக்கள் பெரும்பான்மையாக உள்ள மாட்ரேதாரா கிராமத்தில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. சீனாவிடமிருந்து வாங்கிய JF-17 போர் விமானங்களை கொண்டு LS-6 வகையைச் சேர்ந்த 8 குண்டுகளை வீசி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானில் இந்த தாக்குதலால் கிராமத்தின் பெரும் பகுதி அழிக்கப்பட்டது. இதில் பலர் காயமடைந்தனர். பெண்கள், குழந்தைகள் உட்பட 30 பேர் உயிரிழந்தனர். சொந்த நாட்டு மக்களையே குண்டு வீசி கொலை செய்துவிட்ட செய்தி உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது என்னடா நமக்கு வந்த சோதனை என்பது போல உலக நாடுகளிடம் அம்பலப்பட்டு போன பாகிஸ்தானோ இதை எப்படியாவது சமாளிக்க வேண்டுமே என முயற்சித்து கதைகளை அவிழ்த்துவிட தொடங்கியது. பாகிஸ்தானில் தாலிபான் போராளிகள் வெடிகுண்டு தயாரிக்கும் பொருட்களை வைத்திருந்ததாகவும் இதன் காரணமாகவே இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டுவிட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் பலி எண்ணிக்கை உயரும் என்றும் பல வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் பாகிஸ்தான் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. உள்நாட்டு போலீஸ் அதிகாரி சாஃபர் கான் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பாகிஸ்தான் தாலிபான் கமாண்டரான அமுன்கல் மற்றும் மசூத் கான் ஆகியோர் இந்த வளாகத்திற்குள் தான் பதுங்கு கிடங்குகளை வைத்துள்ளதாகவும் அந்த பகுதி வெடிகுண்டு தயாரிப்பு கிடங்காகவும் உள்ளது என கூறினார். மேலும் அப்பாவி மக்களை மனித கேடயங்களாக பயங்கரவாதிகள் பயன்படுத்திவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு வீடுகள் தரைமட்டமாக இருப்பதும் படுகாயங்களுடன் குழந்தைகள் கூட கண்ணீர் விட்டு அழும் காட்சிகளும் நெஞ்சை உருக்குவதாக இருக்கிறது. இம்ரான்கானின் PTI கட்சி பாகிஸ்தான் அரசை கடுமையாக இந்த விவகாரத்தில் சாடியிருக்கிறது. சொந்த நாட்டு மக்களையே பாகிஸ்தான் குறிவைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. மனிதாபிமானத்திற்கு எதிரான வெளிப்படையான குற்றம் எனவும் கூறியிருக்கிறது. அப்பாவி மக்கள் 30 பேர் பாகிஸ்தானின் வான்படை நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டது குறித்து இதுவரை எந்த கருத்தையும் அந்த நாட்டு அரசு தெரிவிக்கவில்லை. சீனாவின் JF-17 ஜெட் விமானங்கள் மூலமாகத்தான் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த JF-17 ஜெட்களை தான் இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலிலும் கூட பாகிஸ்தான் பயன்படுத்தியது. அந்த ஜெட் மூலமாகத்தான் LS-16 ஆயுதத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தியுள்ளது. LS-6 என்பது சேட்டலைட் அடிப்படையில் இயங்கும் ஒரு ஏவுகணை அமைப்பு. நீண்ட தூர இலக்கு என்றாலும் துல்லியமாக சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது. சரியாக எங்கு சென்று தாக்க வேண்டும் என புரோகிராம் செய்கிறோமோ அதே இடத்திற்கு சென்று இது தாக்கும். அப்படி இருந்தும் அப்பாவி பொதுமக்களின் வீடுகள் அழிக்கப்பட்டுள்ளது என்றால் பாகிஸ்தானுக்கு கிடைத்த உளவு தகவல் முழுமையாக தவறு என்பதே இதன் மூலமாக தெரிகிறது. முழுக்க தவறான உளவு தகவல்களை வைத்து நள்ளிரவு நேரத்தில் தாக்குதல் நடத்தி இப்போது சர்வதேச அரங்கில் அவமானப்பட்டு நிற்கிறது பாகிஸ்தான். தெஹ்ரி தாலிபான் என்ற தீவிரவாத அமைப்பை குறிவைத்தே பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. அவர்கள் ஆப்கானிஸ்தானை அடிப்படையாக கொண்டு செயல்படும் ஒரு தீவிரவாத அமைப்பாகும். தெஹ்ரி தாலிபான் அமைப்புக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு உதவி செய்து வருவதாகவும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஆப்கான் நிறுத்த வேண்டும் என்றும் பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இருப்பினும் தங்களுக்கும் இந்த அமைப்புக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று ஆப்கான் அரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறது. இந்தியா மீது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் பல ஆண்டுகளாகவே ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. இது உலகத்திற்கே தெரியும். இப்போது அதே எல்லை தாண்டிய பயங்கரவாதிகளால் தான் பாகிஸ்தான் அவதிப்பட ஆரம்பித்துள்ளது. தெஹ்ரி தாலிபான் தீவிரவாதிகளை அழிக்க முடியாமல் பாகிஸ்தானே திணறிக் கொண்டிருக்கிறது.
Subscribe to One India and never miss an update.